பேசிகிட்டே இருக்காரு. பாட்டி வந்து கேட்குறாங்க, "என்னங்க என்ன ஆச்சு? விஜய் ஃபோன் பண்ணானா?" அப்படின்னோன்னே, இப்போ பண்ணா. எங்கே இருக்கானா இப்போ?" அப்படின்னோன்னே, "எல்லாம் காவேரி வீட்ல தான்." "என்னங்க சொல்கிறீங்க? காவேரி வீட்ல விஜய் இருக்கானா?" "ஆமாம், அங்கே தான் போயிருக்கான். எனக்கே ஒன்றும் புரியல." அப்படின்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலேயே வந்து விஜய் எதுக்காக அப்படிலாம் பண்ணா? அவங்க எப்படி ஒத்துப்பாங்க?" அப்படின்னோன்னே, "அந்த காம்பவுண்ட்லேயே ஒரு வாடகை எடுத்து வீடு தங்கியிருக்கான். சாரதா எனக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் பேரன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. "அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏங்க இப்படிலாம் விஜய் பண்ணிகிட்ருக்கான்? தேவையில்லாமல் சாரதாவோட கோபத்தை எதுக்கு ஆளாகிறா? அதை தான் நானும் சொன்னேன். அதுக்கு தாத்தா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என் அத்தையோட கோபத்தை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வருவேன். நான் வந்தால் என் பொண்டாட்டியோட தான் வருவேன்றான். நான் என்ன தான் பண்ணுறது? என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறான்? நீங்கள் எதுவும் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் சொல்ல வேண்டியது. நீங்கள் சொன்னால் கேட்பான்ல. இல்லைம்மா, நான் வந்து ரொம்ப வற்புறுத்துறேன். ஏன்னா அவன் பண்ணுறதும் கரெக்டு தான். எவ்வளோ நாள் தான் அவன் பொண்டாட்டி விட்டு அவன் தனியாக இருக்க முடியும்? அதுக்காக தான்ப்பா நான் அமைதியாக இருக்கேன்." அப்படின்னோன்னே, என்னமோ எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. காவேரி வருவாளன்னு தெரியலையே. அதெல்லாம் என் பேரன் சமாதானப்படுத்தி கூட்டின்னு வருவான். எப்போ ஒரு பொண்ணுக்காக வந்து இவ்வளோ தூரம் அவன் போய் கஷ்டப்படுறானோ, கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டு மனசு மாறுந்தாம்மா எனக்கு தோணுது அப்படின்னோன்னே யோசிக்கிறாங்க கல்யாணி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் வந்து, காவேரி வந்து வத்தல் காய வச்சுட்ருக்காங்க. விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அவங்க மேலே வந்து பூவை போட்டு காவேரி வந்து கேட்குறாங்க, "எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? என்ன பின்ன உன்னை கூப்பிட்றதுக்கு வழியே இல்லை. நான் காவேரின்னு கூப்பிட்டா அப்படியே நீ வந்துடுவியா? அவங்க வீட்லேயே விடுவாங்களா? அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன்." அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, "இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பேசணும் என்கிட்ட? என்ன காவேரி இப்படி பேசினா எப்படி காவேரி? நான் உனக்காக தானே இருக்கேன். உங்ககிட்ட தானே பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை." அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. "பின்னாடி கொஞ்சம்" அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துடுறாங்க. "ஐயோ, அத்தை வந்துட்டாங்களே!" அப்படி சொல்லிட்டு ஒழிச்சிக்கிறாரு. இங்கே வந்து விஜய் பண்ணுறதெல்லாம் யோசிச்சு வச்சு பார்த்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே நடந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் வந்துடுறாரு. அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி பண்ணுறாரு. அதை பார்த்து விஜய் வந்து, "என்னங்க ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "நான் என்ன பண்ணேன்னொன்னே, வீடை முதல்ல காலி பண்ணுங்கள். நீங்கள் இங்கே இருக்க வேணாம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. உங்களை எப்படியெல்லாம் வந்து எல்லோரும் திட்டுறாங்கன்னு பார்த்தீங்கல்ல. தேவையில்லாத எதுக்கு பிரச்சனையை மாட்டிக்கிறீங்க?" அப்படின்னோன்னே, "அப்போது எல்லாரும் என்னை திட்டுறது உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி தானே காவேரி?" அப்படின்னோன்னே, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை." அப்படின்றாங்க. "எனக்கு தெரியாத என் பொண்டாட்டியை பற்றி. இங்கே பார் காவேரி, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன்னை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நான் இருக்கணும். அதுக்கு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன் காவேரி. வேறு எந்த காரணமும் கிடையாது. உன்னை பார்க்காம, உன்கிட்ட பேசாமல், உன் கூட இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலடி. எனக்கு வேதனையாக இருக்குது வீட்டில்."